மெக்கானிசம் ஆஃப் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் உடைய சப்ஸ்டியூஷன் பற்றி பார்க்க போகிறோம். ராயல் கெமிஸ்ட்ரி பார்க் யூடியூப் வீடியோ சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் டாக்டர் கே ராஜராஜன், அசோசியேட் ப்ரொஃபஸர் அண்ட் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ராஜா சர்ஃபோஜ் கவர்மெண்ட் காலேஜ், தஞ்சாவூர். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது ஃபுல்லா முழுக்க தமிழ்லேயே தான் இருக்கு, அதனால உங்களுக்கு இது எல்லாமே ஈஸியா புரியும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ்ல சப்ஸ்டிடியூஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஜென்ரலா D8 கான்ஃபிகரேஷன் உள்ள காம்ப்ளெக்ஸஸ் வந்து ஒரு என்ன மாதிரியான ஜாமெட்ரி இருக்குன்னா அது வந்து ஒரு ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி. இப்போ இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க இல்லையா, இதுதான் ஒரு ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரி அப்படின்னு சொல்றோம். பொதுவா பிளாட்டினம் 2, நிக்கல் 2, பலடியம் 2 அண்ட் கோல்டு 3 இந்த மாதிரியான ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸஸுக்கு கைனடிக் ஸ்டடிஸ் வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரியான ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸஸ் உடைய மெக்கானிசம் வந்து அசோசியேட்டிவ் SN2 மெக்கானிசமா இருக்கு. ஆக்சுவலி ரெண்டு மெக்கானிசம் இருக்கு. ஒன்று வந்து அசோசியேட்டிவ் SN2, இன்னொன்று வந்து டிசோசியேட்டிவ் SN1. ஆனால் இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் எல்லாம் அசோசியேட்டிவ் SN2 டைப்ல தான் இது வந்து ப்ரொசீட் ஆகுது. இப்போ நீங்க இந்த ஸ்கிரீன்ல பார்க்குற இந்த ரியாக்ஷன் வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுடைய ஜென்ரல் டைப்புக்கு இதை வந்து நம்ம வந்து ஒரு உதாரணமா நம்ம கொடுக்கலாம். இப்போ இதுல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் அயான் பிளாட்டினம் இருக்கு. இதுல வந்து 3 லிகாண்ட் வந்து ஒரே மாதிரி டைப்பா இருக்கு, Cl3 அண்ட் 1 லிகாண்ட். இப்போ இது கூட ஒரு இன்கமிங் லிகாண்ட் வந்து ரியாக்ட் பண்ணுச்சுன்னா இந்த ஒரு குளோரின் அதை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அங்க வந்து சப்ஸ்டியூஷன் நடக்குது. சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் கண்டிஷன்ல உள்ள ரியாக்ஷனுக்கு இந்த இன்கமிங் லிகாண்ட் ஒய்யுடைய கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸோட விட ஜாஸ்தியா இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது வந்து இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸுக்கு நம்ம ரேட்ல எப்படி எழுதலாம்னா இந்த மாதிரி தான் எழுதலாம். -d/dt into concentration of PTL Cl3 which is equal to K1 into concentration of PTL Cl3 into concentration of Y minus K2 into concentration of PTL Cl2Y into concentration of Cl. இப்போ இந்த ரேட்ல வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுது அப்படின்னா இந்த குளோரினை வந்து சப்ஸ்டியூட் பண்றது ரெண்டு இண்டிபெண்டன்ட் பேத்வேஸ்ல நடக்குது. ஏன்னா ரியாக்ஷன் வந்து மேக்சிமம் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல தான் நடக்குது. அதனால இந்த ரியாக்ஷன் ரேட் வந்து ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பேத்துக்கு வந்து அதோடைய ரேட்ல எப்படி கொடுக்கலாம்னா R is equal to K into concentration of PT LnCl4 minus N into concentration of Y அப்படின்னு கொடுக்கலாம். இப்போ இந்த ரேட்ல வந்து எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து பைமாலிகுலரா இருக்கு. அதனால மெக்கானிசம் வந்து அசோசியேட்டிவ் SN2 மெக்கானிசமா இருக்கு. அதாவது ரேட் வந்து இந்த ரேட் லெவலில் வந்து பைமாலிகுலர் அப்படின்னோம்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் போத் சப்ஸ்ட்ரேட் அண்ட் இன்கமிங் லிகாண்ட். இப்போ இதோட ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி இங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த SN2 மெக்கானிசம், இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் இந்த ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸுக்கு என்ன ஃபாலோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டென்ஷன் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் ஐசோமெரிசம் இது ஃபாலோ ஆகுது. இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன்ல பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்கொயர் பிளேனர் ஜாமெட்ரி. இதுல வந்து இந்த இன்கமிங் லிகாண்ட் ஒய் வந்து இதுல ஒரு சைட்ல வந்து அட்டாக் பண்ணுது. ஸோ இந்த அட்டாக்னால அது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா ஒரு ட்ரைகோனல் பைபிரமிடல் டிரான்சிஷன் ஸ்டேட், இதுதான் DBP அப்படின்னு சொல்றோம். இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் டிரான்சிஷன் ஸ்டேட்டை ஃபார்ம் பண்ணுது. இதுல இந்த 3 லிகாண்ட்ஸ், அதாவது இந்த இன்கமிங் லிகாண்ட் ஒய்யோட
ஏற்கனவே இருக்கிற A1 A2 இதெல்லாம் வந்து ஈக்விட்டோரியல் பொசிஷன்ல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஈக்விட்டோரியல் பொசிஷன்ல இருக்கு. ஆனா ஆக்சியல் பொசிஷன்ல இந்த பியும் எக்ஸும் இருக்கு. ஸோ இந்த டிரான்சிஷன் ஸ்டேட்ல இருந்து இந்த லிகாண்ட் எக்ஸ் வெளியே போனதுக்கு அப்புறம் இந்த ட்ரைகோனல் பைபிரமிடல் இன்டர்மீடியேட் வந்து ஒரு புதிய ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸா கன்வெர்ட் ஆகுது. அதுதான் இங்க காமிச்சிருக்கோம். இப்போ நம்ம வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் தட் அஃபெக்ட் த ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ். இந்த ஸ்கொயர் பிளேனர் காம்ப்ளெக்ஸ் என்னென்ன ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக்கா ஒரு 4 ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுது. இந்த ரேட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் லிகாண்ட் வந்து அதை வந்து எது கவர்ன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பிளாட்டினம் மெட்டல் அயானுக்கும் லிகாண்டுக்கும் இடையில இருக்கிற அந்த பாண்ட் வந்து வீக்கன் ஆகுறது கிரவுண்ட் ஸ்டேட்ல. அப்படி இல்லைன்னா டிரான்சிஷன் ஸ்டேட்ல இது ஸ்டெபிளைஸ் ஆகுறது. சம்டைம்ஸ் பார்த்தோம்னா இந்த காம்பினேஷன் ஆஃப் 2 ஃபேக்டர்ஸுமே ரேட் ஆஃப் ரியாக்ஷனை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அடுத்ததான் நம்ம டிரான்ஸ் எஃபெக்டை பற்றி போன வீடியோவிலே நிறைய சொல்லியிருக்கோம். டிரான்ஸ் எஃபெக்ட்ங்கிறது அந்த குரூப்புடைய டிரான்ஸ்பொசிஷனில் இருக்கக்கூடிய குரூப்பை வந்து டைரக்ட் பண்ணுறது சப்ஸ்டியூஷனுக்கு. அதுதான் வந்து டிரான்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ டிரான்ஸ் PT2 காம்ப்ளெக்ஸில் இந்த ரேட் ஆஃப் சப்ஸ்டியூஷன் வந்து டிக்ரீஸ் ஆகுது. எப்போ டிரான்ஸ் எஃபெக்ட் டிக்ரீஸ் ஆகிறப்ப அதுவும் டிக்ரீஸ் ஆகுது. அதுக்கு உதாரணமா இந்த கீழே வந்து இந்த ரியாக்ஷன் நீங்க பார்க்கலாம். இப்போ வேரியஸ் லிகாண்ட்ஸ் உடைய டிரான்ஸ் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகுறச்ச அந்த லிகாண்ட்ஸ் உடைய ஆர்டரும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ இதுல எத்திலீன் கிரேட்டர் தென் NO2 கிரேட்டர் தென் Br கிரேட்டர் தென் Cl. இப்போ இந்த ஆர்டர் வந்து டிரான்ஸ் எஃபெக்ட் இன்க்ரீஸ் ஆகிறச்ச இதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆனா ஆக்டிவேஷன் எனர்ஜி வந்து சேம் வேல டிக்ரீஸ் ஆகுது. இந்த யூஷுவல் எஃபெக்ட் ஆஃப் டிரான்ஸ் எஃபெக்ட் வந்து ரேட் மேல இருக்கிறது ஃபாலோயிங் ரியாக்ஷன்ல நம்ம எப்படி டெபிக்ட் பண்ணலாம்னா அதை தான் இங்க காமிச்சிருக்கோம். இப்போ இதுல வந்து ஒரு பிரீடினை வந்து நம்ம இதுல சப்ஸ்டியூட் பண்றோம். இப்போ பிரீடினை சப்ஸ்டியூட் பண்றப்ப இந்த எல்லுங்கிற லிகாண்டுடைய டிரான்ஸ் எஃபெக்ட் வந்து Cl விட அதிகமாக இருக்கிறதுனால பிரீடின் வந்து இதுல வந்து சப்ஸ்டிடியூட் ஆகுது. இப்போ இந்த ரியாக்ஷன்ல எல் அப்படிங்கிறது வந்து எதுவா இருக்கலாம் அப்படின்னா ஹைட்ரஜனா இருக்கலாம், மெத்திலா இருக்கலாம், பென்சைலா இருக்கலாம். இது வந்து இந்த லிகாண்ட் வந்து இந்த டிரான்ஸ் எஃபெக்ட் வந்து லிகாண்ட் இன்க்ரீஸ் ஆக இந்த டிரான்ஸ் எஃபெக்டும் இன்க்ரீஸ் ஆகுது. அடுத்தது நம்ம எஃபெக்ட் ஆஃப் லபைல் குரூப். இந்த லபைல் குரூப் காம்ப்ளெக்ஸ்ல பிரசன்ட் ஆகிருக்கக்கூடிய லபைல் குரூப் வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுடைய ரேட்டை வந்து டைரக்டா அஃபெக்ட் பண்ணுது. இப்போ அந்த ஈஸ் ஆஃப் சப்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா குளோரின், புரோமின், அயோடின், தயோசைனைட், NO2, CN அப்படின்னு இருக்கு. இப்போ இதுல பார்த்தோம்னா மற்ற காமன் லிகாண்ட்ஸை விட ஹேலைடை ரீப்ளேஸ் பண்றது ஈஸியா இருக்கு. ஏன்னா இதுக்கு காரணம் வந்து மெட்டைல் ஹேலைட் பாண்ட் ஸ்ட்ரென்த் வந்து வீக்கா இருக்குது. அதுதான் காரணமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்க போறது எஃபெக்ட் ஆஃப் சால்வெண்ட். இந்த கோஆர்டினேஷன் எபிலிட்டி ஆஃப் த சால்வெண்ட் வந்து சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் கூட ஈஸியா காம்பீட் பண்ணுது. அதாவது அதோட போட்டியிடுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ சில சால்வெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட்டிங் எபிலிட்டி வந்து நல்லா இருக்கும். அந்த சால்வெண்ட்ஸ் வந்து குளோரின் சப்ஸ்டியூஷனை வந்து அஃபெக்ட் பண்ணாது. சில சால்வெண்ட்ஸ் வந்து அது மாதிரி பண்ணோம். இப்போ உதாரணத்துக்கு டைமெத்தில் சல்ஃபாக்சைடு, வாட்டர் அண்டு ஆல்கஹால், இந்த மாதிரி சால்வெண்ட்ஸ் எல்லாம். சில சால்வெண்ட்ஸ் வந்து கோஆர்டினேட்டிங் எபிலிட்டி வீக்கா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கார்பன் டெட்ராக்ளோரைட், பென்சீன், அசிட்டோன், DMF, அதாவது டைமெத்தில் ஃபார்மேட், இந்த மாதிரி ஆர்கானிக் சால்வெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோஆர்டினேட்டிங் எபிலிட்டி வந்து வீக்கா இருக்கும். இந்த மாதிரி சால்வெண்ட்ஸ்ல சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன் வந்து
அந்த குளோரைடு அயான்ஸ் உடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து மாறும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து எஃபெக்ட் ஆஃப் சார்ஜ் ஆன் காம்ப்ளெக்ஸ். இது ஒரு முக்கியமான பேராமீட்டர். அதாவது காம்ப்ளெக்ஸ்ல இருக்கக்கூடிய சார்ஜ் வந்து எப்படி வந்து அந்த எஃபெக்டை வந்து லீட் பண்ணுது. இப்போ மெட்டல் காம்ப்ளெக்ஸ் உடைய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ வந்து அந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனுடைய ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஓவரால் ரியாக்ஷன் ரேட் வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா அது வந்து சார்ஜ் அந்த சார்ஜுடைய அந்த காம்ப்ளெக்ஸுடைய சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்து அதை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். அதனால நமக்கு ஒரு டிசோசியேட்டிவ் நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் SN1 ரியாக்ஷன் வந்து ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா D8 காம்ப்ளெக்ஸில் ஜென்ரலாக ஒரு ஸ்கொயர் பிளேனார் ஜாமெட்ரியை வந்து அது அந்த மாதிரி ஒரு ஷேப்பில் அது இருக்கு. SN2 மெக்கானிசம் வந்து ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸில் சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் ஃபாலோ ஆகுது. இந்த டிரான்ஸ் எஃபெக்ட் வந்து ஈஸிலி இன்ஃப்ளூயன்ஸ் த ரேட் ஆஃப் த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷன். அதே மாதிரி இந்த பை பாண்டிங் எபிலிட்டி ஆஃப் CO, CN அண்டு எத்திலின் இது வந்து ரியாக்ஷன் ரேட்டை வந்து ஜாஸ்தி பண்ணி கொடுக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து இந்த சப்ஸ்டியூஷன் ரியாக்ஷனில் எப்படியெல்லாம் இதெல்லாம் வருது அப்படின்றத பார்த்தோம். தேங்க்யூ.